வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ரோமருக்கு எழுத நிருபம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்கிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று. பிரியமானவர்களே, தேவன் உங்களை தம்முடைய தீர்மானத்தின்படி அழைத்திருக்கிறார். நம்முடைய அழைப்பு நம்முடைய தீர்மானத்தின்படி அல்ல, அவருடைய தீர்மானத்தின்படி. நம்முடைய தெரிந்து கொள்ளுதல் நம்முடைய தீர்மானத்தின்படி அல்ல, அவருடைய தீர்மானத்தின்படி. நாம் செய்கிற ஊழியம் நம்முடைய தீர்மானத்தின்படி அல்ல, அவருடைய தீர்மானத்தின்படி. நாம் கர்த்தருக்காக ஓடுகிற ஓட்டம் நம்முடைய தீர்மானத்தின்படி அல்ல, அவருடைய தீர்மானத்தின்படி. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எல்லாம் அவருடைய தீர்மானத்தின்படிதான் நடைபெறுகிறது. ஏனென்றால் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர் தீர்மானம் எடுக்க அவர் முழு அதிகாரமும் நிறைந்தவராய் காணப்படுகிறார். நாம் பிள்ளைகள், அவர் தகப்பன். நாம் வேலைக்காரர்கள், அவர் எஜமான். அவர் தீர்மானம் எடுக்க அவருக்கு முழு அதிகாரம் இருக்கிறது. இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாம் அவருடைய தீர்மானத்தின்படிதான் நடைபெறுகிறது. நம்முடைய குடும்பம், நம்முடைய வேலை, நம்முடைய சம்பாத்தியம், நம்முடைய தொழில், நம்முடைய பிள்ளைகளுடைய விஷயங்கள், நாம் செய்கிற ஊழியம் எல்லாம் அவர் தீர்மானித்திருக்கிறார். ஏராளமான காரியங்களை பல காலங்களுக்கு முன்பாகவே தேவன் தீர்மானித்திருக்கிறார். ஆம், அவருடைய தீர்மானத்தின்படி நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறுகிற ஒவ்வொரு விஷயமும் கர்த்தருடைய தீர்மானத்தின்படிதான் நடைபெறுகிறது. ஒரு விஷயத்தை நாம் அறிந்து கொண்டால் நம்முடைய இருதயம் எப்பொழுதும் சமாதானமாய் இருக்கும். அது என்ன விஷயம் என்றால், எல்லாம் அவருடைய தீர்மானம். God's decision. அவர் தீர்மானித்திருக்கிறார். அவருடைய தீர்மானத்தை மீறி எதுவும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்காது. அவருடைய தீர்மானத்தை மீறி வேற யாரும் வேறே பெரிய தீர்மானத்தை எடுக்க முடியாது. ஆகையினாலே எல்லாம் அவருடைய தீர்மானம் என்று நாம் அறிந்து கொண்டால், எடுத்துக்கொள்வோமேயானால் நம்முடைய இருதயம் சமாதானமாயிருக்கும். இன்றைக்கும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாம் அவருடைய தீர்மானத்தின்படி நடைபெறுகிறது என்பதை உணர்ந்து கொள்வோம். அப்பொழுது கர்த்தர் சகலமும் நன்மைக்கேதுவாக ஆண்டவர் நடத்துவார், மாற்றி தருவார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Amen. Amen.